பெரும்பாலும் சோஷியல் மீடியாலும் சரி நம்மகிட்டையும் சரி எல்லாருமே கொஷின் பெரும்பாலும் கேட்குறது என்ன, எப்படி வெயிட்டை குறைக்கிறது, ஃபேட்டி லிவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட், கொலஸ்ட்ராலை எப்படி குறைக்கிறது, டைஜஷனை எப்படி அதிகப்படுத்துறது, நம்ம ரத்தத்தை எப்படி சுத்திகரிக்கிறது, குடலில் புழு இருந்தால் எப்படி வெளியேற்றுறது. ஸோ இந்த மாதிரி உள்ள கண்டென்ட் தான் பெரும்பாலும் தேடுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை இன்றைக்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். லைஃப் டெவலப் பண்ண வந்து காரே ஓடுறேன். நல்லா சந்தோஷமா. ஸோ நான் சொன்ன இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னோன்னா நம்மளோட லிவர், கிட்னி, ஹார்ட்டு, லங்ஸு இது எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். சித்த மருத்துவத்தில் அடிப்படையே வாத, பித்த, கபம் இந்த மூணும் தத்தம் நிலையை மாறும்போது தான் நோய் வருது அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இதை சரி பண்ண போகிறோம். அந்த பொருள் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதை ஏன் சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு, குடம்புளி தான். குடம்புளி தானே, இதை நம்ம சமையல் சேர்க்குற பொருள் தானே அப்படின்னு நினைக்காதுங்க. இதை வேற ஒரு ஃபார்மில் நம்ம மருந்தாக எடுத்துக்கும் போது, மருந்தாக கூட இல்லை, ஒரு குடிநீராக எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, குடம்புளி எப்போவுமே பீஸாக தான் இருக்கும். அதாவது அது பல்ப், அந்த சதை பகுதி தான். அதை எடுத்து காய வச்சு நமக்கு அந்த அடுப்பில் நல்ல ஹீட்டில் சுட்டு தருவாங்க. இதுதான் அந்த குடம்புளி. இதுலேருந்து ஒரு துண்டு மட்டும் எடுத்து 200 மில்லி தண்ணியில் ஊற போட்டு மூடி வச்சுருங்க. காலையில் அந்த தண்ணி அப்படியே எடுத்து கொதிக்க வச்சு பாதியாக வற்ற வச்சுருங்க. 100 மில்லி வரணும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஒரு சிட்டிகை, ஒரு பிஞ்ச் இப்படி எடுத்து சுக்குத்தூள் அதில் போட்டு கலக்கி வெதுன்னு இளஞ்சூடாக வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். இப்படி வாரத்துக்கு 4 நாள் தாராளமாக குடிக்கலாம். கூட குடித்தாலும் தப்பில்லை. இப்படி பண்ணும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய செரிமானம் முதல்ல ஒழுங்காகும், நல்ல பசி இருக்கும், குடலில் புழு இருந்ததுன்னா நீங்கும், மலச்சிக்கலுக்கு இது ஒரு நல்ல தீர்வு. அடுத்ததாக குடம்புளியில் என்ன இருக்குது அப்படின்னா, ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இது என்ன பண்ணும், கார்போஹைட்ரேட்டு கொழுப்பாக மாறதை குறைக்கும். இதனால் என்ன பெனிஃபிட், நம்ம கொழுப்பு அதிகமாக படுத்துறது, வெயிட் ஏறாது, ஃபேட்டி லிவருக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த ரெமெடின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம ரத்தத்தை, நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான நல்ல தீர்வு. ஏன்னா அந்த பிளட் வெசலை சுற்றி கொழுப்பை தங்க விடாது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வு. ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை லெவலை குறைக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். இரத்தத்தை சுத்திகரிக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய டிப்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அது எதுவுமே வேண்டாம். இது எடுக்கும்போது நம்மளுடைய சிறுநீர் அதிகப்படுத்தும், வேர்வை அதிகப்படுத்தும். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறதுக்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதை யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா, கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் இதை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி மீது எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம இவ்வளோ மருத்துவ பலன் சொல்லியிருக்கோம். சித்த மருத்துவத்தில் குடம்புளியை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. குடம்புளியால் வாதமெல்லாம் போகும் கான், மெய்யில் அடும் பிணியும் மாறலரும் அப்பா, திடம் பெறவே பண்டத்தில் சேர்த்தால் பகரும் சுவையுண்டாம், கண்டத்தில் கட்டும் விடம். ஸோ இதில் தெளிவாக போட்டாங்க, வாத, பித்த, கபம் இதை சமநிலைப்படுத்தும் அப்படின்னு. அதனால் மூட்டு வலி இருக்கிறவங்க, ரொம்ப ஒபிசிட்டியால் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வு. நான் ஏற்கனவே சொல்ல, அவ்வளோ பலனும் இதில் இருக்குது அப்படிங்கிறது அந்த செய்யுளோட பொருளே. ஸோ தைரியமாக எல்லோரும் எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, நம்ம சாதாரண புளிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக. நம்ம சித்த மருத்துவத்திலே பத்தியத்திற்கு ஏற்ற புளியாக இந்த குடம்புளியை தான் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம சாதாரண சேர்க்குற புளி வாதத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தும், பித்தத்தை அதிகப்படுத்தும். அதனால தான் நம்ம சித்த மருத்துவத்தில் பத்தியம் எது கொடுத்தாலும் புளி வேண்டாம் சொல்கிறது. அந்த வகையில் குடம்புளி சமையலில் சேர்க்கலாம். அதை இப்படி யூஸ் பண்ணும்போது அதோட மருத்துவ குணம் நமக்கு டைரெக்டாக கிடைக்கும். பொதுவாகவே ஆயுர்வேதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, குடம்புளி லேகியம் இதெல்லாம் நிறைய ஃபார்மில் கஷாயம் இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கு பதிலாக நம்ம இப்படி சிம்பிளாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி குடித்தோம் அப்படின்னா அதோட மருத்துவ குணம் முழுமையாக நமக்கு கிடைக்கும். நம்ம உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.